பதே சீதாபதே ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद. जय जानिकांत स्मरण जय जय राम राम. हर हर नम पार्वती पदये हर हर महादेव. सिद्धिविनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सद्गुरु महाराज की जय. सकल साधुमल की जय. श्री श्री भगवान नाम बोधेंद्र स्वामी की जय. श्री प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय. मामूलम परिवार की जय. ब्रह्मश्री सुंदरकुमार स्वामी की जय. श्रील प्रभुपाद की जय. सकल साधुमल की जय. राम 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 राम. नामाचार्य श्री हरिदास ठाकुर की जय. राम 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 राम. प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि. ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யஜ்ஞத்தில் பகவன் நாம சாம்ராஜ்யம், இந்த ராமநாம சாம்ராஜ்யம், ராம சாம்ராஜ்யம், எல்லா இடத்துலையும் ராமராஜ்யம் வரணும்னு ஆசைப்பட்றோம் இல்லையா? அப்போ நம்ம ராமநாமத்தை சொல்லியே தீரணும். எங்கே பார்த்தாலும் ஒரே போர்கள், அங்கங்கே போர் வெடிக்குது இல்லையா? உலகமெல்லாம் கலவரமாக இருக்குது. அதனால் உலகம் முழுவதும் அமைதி பெறுவதற்காக ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய கலப்பிரசீததாம், ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய, உலகத்துக்கு மங்களம் உண்டாக வேண்டும் அப்படின்னு பிரகலாதன் பிரார்த்தனை பண்ணுறார். அப்போது கலப்பிரசீததாம், மனசில் கல்மஷம் இருக்கு இல்லையா, அந்த துஷ்டருடைய மனசு தெளிவடையட்டும், கலப்பிரசீததாம் என்று பிரகலாதம் பிரார்த்தனை பண்ணுறார். அதைத்தான் நாம் பாகவத தர்மத்தை கடைபிடிக்கிற நாமளும் அந்த பாகவதர் பக்த சக்கரவர்த்தி ஆகிய பிரகலாதனுடைய வழியை தான் நாம் கடைபிடிக்கணும். சிவம் மிதோதியா, பிறருக்கு மங்களத்தையே தியானிக்கட்டும், கெடுதலை நினைக்க வேண்டாம் பிறருக்கு. சிவம் மிதோதியா, மிதம்னா பிறருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக நல்லதையே மனதால் நினைக்கட்டும் அப்படின்னு பிரகலாதன் பாகவதத்தில் பார்த்தா பிரார்த்தனை பண்ணுறார். அப்படி தான் நம்ம மற்றவங்களுக்கு ஒருத்தருக்கு நல்ல மனசோடு பழகட்டும், மங்களத்தை நினைக்கட்டும், பிறர் நல்லா இருக்கணும்னு நினைக்கட்டும், அப்படின்ற மங்களத்தை தியானம் பண்ணட்டும் அப்படின்ட்டு பிரகலாதன் பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறார். நமக்காக பிரார்த்தனை பண்ணுறார் பிரகலாத சுவாமி. அஸ்து. அப்போ ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்ய கலப்பிரசித்தம் தியாயந்து தியாயந்து சிவம் மிதோதியா. அப்போது தியாயந்து என்ன தியானம் பண்ணணும்? ஒருத்தர் நன்மையை விரும்பட்டும், மங்களத்தையே விரும்பட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். அமங்கலம் அம்ஸ்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிறருக்கு கெடுதலை மனசாலே நினைக்காது அப்படின்னு, மனசாலே நினைக்கக்கூடாது. அப்போ கெடுதல் செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்போ உலகங்கள்லாம் இன்றைக்கி ஒரே போர்மயமாக இருக்கிறது. அதனால் நாம் பகவன் நாமா சாம்ராஜ்யம், பகவன் நாமா நிறைய சொல்லணும் கண்டிப்பாக. அப்போது நமக்கு பகவன் நாமா சொல்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் தன்னடக்கம் வேணும். டம்பா அடிச்சுக்கிறது, நான் பிரச்சாரம் பண்ணுறேன், பகவன் நாம பிரச்சாரம் பண்ணுறது ரொம்ப நல்லது, ஆனால் பிரச்சாரம் பண்ணுறன்ற பேரில் பயங்கரமாக தம்பட்டு அடிச்சுக்கிறதுலாம் கூடாது. தன்னடக்கம் வேணும் கண்டிப்பாக, எல்லாத்துலேயும் தன்னடக்கம். நீ என்ன பிரச்சாரம் பண்ணுறது, நீ மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிற, அவங்க கேட்குறதும் பகவான்கள் இருக்குது. அவங்களுக்கு பாக்கியம் இருந்தால் கேட்பாங்க, பாக்கியம் இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. நீங்கள் போய் அவங்கள போய் என்ன நான் சொல்கிற பற்றி கேட்க மாட்டேன்றீங்க, நான் சொன்னால் நாம சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு அவங்கள போய் அதிகாரம் பண்ணக்கூடாது. அதான் சொல்கிற, தன்னடக்கம் வேணும். யாரையுமே நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணவும் கூடாது, தப்பு அது. ஒருத்தர் பலவந்தப்படுத்தி பகவான் நாம சொல்ல வைக்கிறதுன்றது நல்ல விஷயம், ஆனால் அது பண்ணக்கூடாது. அது மற்றவங்களுடைய மனசை புண்படுத்தும். இப்போ வீட்டில் இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்க, தன் குழந்தைகள் உரிமை, அதனால் தாராளமாக கண்டிஷன் பண்ணலாம்.
இருந்தாலும் அவர்கள் வெறுப்போடு சொல்லுவாங்க, பின்னாடி வெறுப்போடு சொல்லுவாங்க. இருந்தாலும் அது வேண்டாம். அப்படி வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்டு நம்ம பகவான் நாமா சொன்னால் நமக்கே நிம்மதி இருக்காது. பகவான் நாமா சொல்கிறதுக்கு நமக்கே பிடிக்காது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு அனுஷ்டானத்தில் இருக்கணும். நாம் மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதை காட்டிலும் அனுஷ்டானத்தில் இருக்கிறது தான் ரொம்ப பெட்டர். அதனால் யாரையும் தான் சொல்ல தன்னடக்கம் வேணும். நான் ரொம்ப கத்தி பாடினா 4 பேர் கேட்பாங்க, ஓகே. சில பேர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கே நீ கத்துறது, நீ ராமநாமா சொல்கிறது சில பேர் டிஸ்டர்பன்ஸாக இருக்கே. அவங்க வந்து சொல்கிறாங்களே, அப்பா கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுப்பா, பஜனைலாம் அந்த தாளெல்லாம் டமால் டிமில்னு அடிக்காதுப்பா, கொஞ்சம் பொறுமையாக இரு, அதுவும் தூங்குறாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் வேண்டாம். இந்த ஆர்ப்பாட்டம், நான் பிரச்சாரம் பண்ணுறேன், நான் போய் உலகத்தையே நான் மாற்றுறேன், நான் அவதார புருஷன் அப்படின்றதுலாம் வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பகவான் நாமத்தை சொல்லுவோம், சைலண்ட்டாக சொல்லுவோம், தன்னடக்கத்தோடு பகவான் நாமத்தை சொல்லுவோம். சொல்லி நம்ம நல்லா பெருகி 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 பகவான் நாமம் நிறைய இது பண்ணோன்னே ஓரளவுக்கு சவுண்டாக சொல்லுவோம். அப்படியே எதுவும் டிஸ்டர்பன்ஸ் வரலன்னா அப்புறம் நல்லாவே சொல்லுவோம். புரியுதுங்களா? நம்ம அனுஷ்டானம் பண்ணுறதை பார்த்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தன்னாலேயே பகவான் நாமா சொல்லுவாங்க. இது நடக்கும், சத்தியமாக நடக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் இன்றைக்கி அப்படி தான் பிரச்சாரம் நடக்குது. எவ்வளோ சொல்லி பார்த்தா நம்ம வீட்டில் இருக்கும் சொல்லவே மாட்டாங்க பகவான் நாமம், தெரியுமா? ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே எல்லார் வீட்லேயும் எடுத்த உடனே சொல்லிட மாட்டாங்க. எடுத்த உடனே நம்ம வழிக்கு வந்துட மாட்டாங்க. எல்லாமே படிப்படியாக தான். ஃபஸ்ட்டு நாம் கடைப்பிடிக்கிறமா பார்க்கணும். நம்ம மாற்றிக்கிட்டாவே உலகம் மாறும். அது எப்படி நம்மளை மாற்றிட்டா உலகம் மாறணும்? நீ பக்குவம் ஆகிடுவ உலகத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்போ நம்ம மாற்றிக்கிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர, நமக்குள்ளே நிறைய குப்பைகளை வச்சுட்டு நம்ம மாற்றிக்காமல் நிறைய நமக்குள்ளே வெளியே எடுக்க வேண்டியது, நமக்குள்ளே இருக்கிற அகங்காரத்தெல்லாம் வெளியே எடுக்கணும். நான்ற கர்வம் நமக்குள்ளே இருக்குது, மமகாரம் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். அதெல்லாம் கிளியராக அதுக்கு பிறகு உங்களுக்கு உலகம் வசமாகும். நீங்கள் எப்போ உங்கள் மனசு உங்களுக்கு வசமாயிடுச்சோ அது பிறகு உலகம் உங்களை வசமாகிறது பெரிய விஷயமே இல்லை. பெரிய விஷயமே காற்றை அடக்கிறத விட மனசை அடக்கிறது தான். அந்த மனசு உங்களுக்கு வசமாயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உலகம் உங்களுக்கு வசமாகிறது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீ சொல்கிறவங்க, நீ யாரை கண்ணால் பார்க்குறியோ அவங்களாம் நாமா சொல்லுவான். ஆமாம், நீ யாரை நினைக்கிறீங்களோ அவங்களாம் நாமா சொல்லுவாங்க. அந்தளவுக்கு மனசு வசப்பட்டவங்களுக்கு எல்லாம் வசமாகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நாம் ஒழுங்காக பகவான் நாமா சொல்லணும். அதான் முக்கியம். நான் பிரச்சாரம் பண்ணுறேன், நான் தம்பட்டம் அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ராம ராம ராமன் கற்றுன்னு எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இது பண்ண அப்படிலாம் கூடாது. 4 பேர் காதில் விழுது நல்லது. விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்களா, விட்டுடணும். அதுபோல் நம்ம சாதாரணமாக பகவான் நாமா சொன்னாலே போதுமானது. நான் பிரச்சாரம் பண்ண பகவான் நாம மகிமையெல்லாம் ஒருத்தர் கேட்கவே விருப்பம் இல்லை. அவங்க இடத்துல போய் பகவான் நாம மகிமை, பகவான் நாம இப்படி கொடுக்கும் அப்படி கொடுக்கும், இவ்வளோ புண்ணிய பலன் கொடுக்கும், அவ்வளோ புண்ணியம், கோடி பசுக்களை தானம் பண்ண புண்ணியம் கொடுக்கும், அஸ்வமேத ராஜசூயாகம் பண்ண பலன்லாம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க மகிமைகளை சொல்லின்னு இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. பக்தி இல்லாதவங்களை பகவானுடைய மகிமையை சொல்கிறது ஒரு அபச்சாரம், ஒரு அபராதம், தெரியுமா? 10 அபராதங்களில், நாம அபராதங்களில். அதனால் நம்ம போய் ஏதோ அவங்கள பகவான் நாம சொல்ல வைக்கிறேன்ற பேரில் நமக்கு போய் அது புலம்பினா அவங்கள போய் உளறின்னு இருக்கக்கூடாது. பகவான் நாமத்துடைய மகிமையே ரொம்ப வசத்தி. அது எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். நாமா ரொம்ப ரொம்ப பெருசு. அது ரொம்ப ராமான்றது நாமா சின்னது தான், நாமத்துடைய மகிமை பெருசு. அது எல்லையற்ற மகிமை உடையது. அப்பா, இந்த பாகவத ரசோதயம், பகவான் நாம ரசோதயத்தில் படித்து பாருங்கள், அவ்வளவு பெருமைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போது நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் ஃபாலோ பண்ணணும், நாம் அனுஷ்டானம் பண்ணணும். ஃபஸ்ட்டு நிறைய நம்ம ஆவர்த்தி பண்ணணும். நாமத்தில் நம்ம சக்தியாக இருக்கிறோமா, இந்த நாமத்தில் நம்ம உறுதியாக இருக்கிறோமா அப்படின்னு நம்மளுக்குள்ளே நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அந்த தெளிவான இதில் ஸ்ட்ராங்காக நின்றுட்டோம்னு சொன்னால் அது பிறகு மற்றவங்களுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்னா, பகவான் நாம மகிமையை எடுத்தோடனே நாம அப்படி பண்ணோம், உனக்கு கோரிய பிச்சின்னு கொட்டோம், நாம உனக்கு நிறைய செய்யும், உன் கஷ்டங்கள்லாம் போய்க்கிட்டோம், உன் பணத்தெல்லாம் நிறைய கொட்டோம் அப்படிலாம் எடுத்த உடனே ஆசை காட்ட வேண்டாம். அவங்களுக்கு பகவான் நாமா சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனை அதாவதுன்னா ஓவராக ஆசை காட்ட வேண்டாம். பிரச்சனை தீருமானா கண்டிப்பாக பிரச்சனை தீரும். பகவான் நாமத்தினால் எங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துக்குது, உங்களுக்கும் தீரும். அதனால் பகவான் நாமா சொல்லுங்கள். வேறு எதுவும் புலம்பாதீங்க. தேவையில்லாத நம்மளுக்கு குறை சொல்லுவாங்க, தேவையில்லாத புலம்பு யாருன்னா கிடைச்சிட்டா போதும், அவங்க மனசில் எல்லாத்தையும் கொட்டுவாங்க.
ஆமாம், ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் எல்லாம் ஒருத்தர் கெஸ்ட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக்கிறதுல ஒரு ஆறுதல், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் புலம்பி தள்ளுவாங்க ஃபுல்லாக. என் புள்ள சரியில்லை, மருமக சரியில்லை, அது சரியில்லை, சரியா வீட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றான், அதை பண்ண மாட்டேன்றான், என்னென்னலாம் 1008. கல்யாணம் தடைப்படுது, எந்த காரியம் எடுத்தாலும் தடைப்படுது, எதுவுமே குதிர மாட்டுது. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு ராசியே இல்லை, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எங்களுக்கு ராசியே இல்லை, எதுவும் குதிர மாட்டுது, எதுவும் சரியாக இல்லை, ஒரு ஃப்ரீயாக செய்ய முடியல எதையுமே. எங்கே போனாலும் கடன் 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 தடைப்படுது, பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை எல்லாமே உண்டாகுது. நாங்கள் வேறு வீட்டுக்கு வாடகைக்கு போகலான்னு பார்க்குறோம். அப்படி எவ்வளோ பேர் இது போல் புலம்புறவங்களாம் உண்டு என் கையிலேயே. அதனால் 1000 புலம்பல் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், ராமராமான்னு சொல்லுங்கள், வேறு ஒன்றும் சொல்லாதீங்க, அவ்வளோதான். வேறு என்ன செய்ய முடியும்? நம்மளால் என்ன செய்ய முடியும்? நம்மளால் ஓரளவுக்கு பணம் நம்மளால் முடியும்னா நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி பணம் கொடுத்து உதவ முடியும், அவ்வளோதான். வேறு அதுக்கு மேலே வேறு என்ன பண்ண முடியும்? வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆறுதல் சொல்லலாம், சரி பரவாயில்ல, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? விதி அவங்கவுங்களுடைய கர்மா வினைகளை அவர்கள் தான் அழிக்கணும். அதை அழிக்கிறதுக்கு தான் பகவன் நாமா சொல்கிறது. பகவன் நாமா சொன்னால் அவங்களுடைய பாவங்கள் விலக விலக குறைய பிரச்சனைகள் குறையிறத பார்க்கலாம். அம்மா சர்வ பாபேப்பிய மோக்ஷயிஷ்யாமி, மொத்த பாபத்திலிருந்தும் அவர்கள் விடுதலை அடையும் போது மாசுச்சக கவலையற்றவர்களாக காணப்படுவார்கள். அப்போ மனசு தெளிவாக சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. மொத்த பாபத்திலிருந்து விடுபட்டவர்களுக்கு அர்த்தம் என்னன்னா மாசுச்சக கவலையற்றவர்களாக சந்தோஷமாக, சததம் சந்துஷ்டா, மனசு எப்பவும் திருப்தியாக இருக்கும், பூர்ணமாக இருக்கும் நாமா சொல்கிறவங்க. அப்போ அவங்கவுங்களுக்கு உப்பு தின்ன வந்தால் தண்ணி குடிச்சாகணும். மற்றவங்க நம்ம தண்ணி குடிக்க முடியுமா? ஆனால் அவங்களுக்காக நம்ம நாம சொல்லி பிரார்த்தனை பண்ணால் நடக்கும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் அவர்களை சொல்ல வைக்கணும், அவர்கள் சொல்லணும். அவர்கள் சொல்ல அவங்க வாக்கில் பகவன் நாமா சொல்ல ஜிக்வாக்கரே நாமதுப்தியம், அவங்க வாக்கால் பகவன் நாமா சொல்லணும். அப்படி சொன்னால் அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பாக விமோச்சனம் உண்டு. அட பாப்பா, ராமராமான்னு சொல்கிறதுல என்ன வந்துட போகுது? நான் இதை விட இப்போ எவ்வளோ சாமியார்கள் என்னென்னவோ சொல்லிட்டாங்க, நானும் எதையோ செய்து பார்த்தேன், அதுலேயே நடக்கலை, அதுலேயே என் பிரச்சனை தீரல. இப்படி இது இப்போ ராமராமன் சொன்னால் மட்டும் பிரச்சனை தீர்ந்துடுமா? ராமராமன் மட்டும் எனக்கு சோறு வந்துடுமா? வேலைக்கு போனால் தானே, நகர்ந்தால் தானே அப்படி இருக்கும்போது நான் இதெல்லாம் ராமராமன் சொன்னால் எனக்கு வந்துடுமா அப்படின்னு இப்படி கேள்விகளை கேட்டுருப்பாங்க. அவங்களிடத்துல நீ போய் பகவான் நாம மகிமையெல்லாம் சொல்லி அது பண்ணி இது பண்ணி நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீ அப்படி சொன்னாலும் வரமாட்டாங்க, நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ரொம்ப பிரச்சாரம் பண்ணுன்ற பேரில் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டு நம்ம பக்தியை, நம்ம தபஸை குறைச்சிருக்க வேண்டாம். அதனால் நம்ம பக்தி அடிபடும். நாம் அந்த சமயத்தில் நீங்கள் அவங்களுக்கு போய் நீங்கள் அவ்வளோ வலியுறுத்தி, ஆனால் அவங்க சொல்ல போகிறதுல கண்டிப்பாக தீர்மானமாக தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணோம், அந்த ஆர்வத்தில் சொல்லணுன்ற ஒரு அந்த குதூகலத்தில் அந்த நாம மகிமையை யாருன்னா சொல்லிக்கிறதுக்கு கிடைச்சாங்கன்னா நம்ம அப்படியே புலம்பி தள்ளுவோம். நம்மளும் பகவன் நாமா சொல்கிறவங்களும் அந்த நாமத்துடைய மகிமையை நம்ம ருசிச்சிட்டோம்னா, நாமத்துடைய மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சில அனுபவங்கள் ஏற்படும். அதை என்ன பண்ணோம், மற்றவங்களை போய் ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நாமத்துடைய மகிமையை அப்படி புலம்பி தள்ளுவோம். அவங்களுக்கு கேட்கறதுக்கு விருப்பமே இருக்காது. அவங்க வேற ஒரு வழியில் போயிருப்பாங்க. இல்லை அவங்க நம்ம குறைகளை சொல்லிக்கிறாங்கன்னா அவங்கள இப்போ நீங்கள் இதை சொன்னீங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. என்னப்பா எவ்வளோ பெரிய விஷயத்த, உனக்கு பெரிய விஷயம், அவங்களுக்கு அது முக்கியமே இல்லையே. அது அவங்கள போய் நீ எதுக்கு நாம மகிமையை சொல்கிற? பகவன் நாம ரொம்ப வசதி, அந்த மகிமை எதுக்கு தேவையில்லாதவங்களுக்கு சொல்கிற? அவங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதை எடுத்துப்பாங்க. பகவான் சேங்ஷன் பண்ணணும், நீ சேங்ஷன் பண்ண, உன்னுடைய முடிவு கிடையாது. நீ நினைச்சாலாம் மற்றவங்கள பகவான் நாம சொல்ல வைக்க முடியாது. பகவான் அங்கே பர்மிஷன் கொடுத்தா தான், பர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு அங்கே சைன் போட்டால் தான் அவங்க பகவான் நாம சொல்ல முடியும். நீ பலவந்தப்படுத்தலாம், 10 தடவை கூப்பிட்டுருக்கலாம், 100 தடவை கூப்பிட்டுருக்கலாம், வரமாட்டாங்க பகவான் நாமத்துக்கு, வர முடியாது. ஆனால் உன்மேலே உள்ள கருணையினால் அவனுக்கும் பகவான் கருணை காட்டுவார். அது எப்படின்னா, உனக்கு அந்தளவுக்கு தபஸ் இருக்கணும், நீ அந்தளவுக்கு பகவான் நாமத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்தளவுக்கு நிறைய பகவான் நாமா சொல்லணும். அப்படி நீ நல்லா சொல்ல ஆரம்பித்த உடனே அப்புறம் நீ மற்றவங்களுக்கு சொன்னால் அது பலிதமாகும். நம்ம என்ன பண்ணுவோம், கோவப்படுவோம். நம்ம சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன்றாங்களே, நம்ம இவ்வளோ சொல்கிறோம் அது கேட்க மாட்டேன்றாங்க, இவங்க வேறு ஏதோ சாங்கிய சம்பிரதாயம் வேறு ஏதோ சொல்லின்னு இருக்காங்களே, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், எவ்வளோ சடங்குகள் சம்பிரதாயம் பண்ணுறேன், அதுலேயே நிறைவேறல. இந்த ராமராமான்னு சொன்னதால கடிச்சுமா, அட போப்பா, நான் எவ்வளோ கோயில் குளம், யாராவது கோயில் இல்லை, யாராவது குளம் இல்லை, எல்லாத்துலேயும் போய்ட்டு வந்தாச்சு,
பணத்தை தான் செலவு பண்ணுறது வேஸ்ட் ஆகி போச்சு, பணம் தான் செலவாச்சே தவிர ஒரு காரியம் நடைபெறலை அப்படின்னு சொல்கிறவங்களாம் உண்டு. குறை சொல்கிறதுக்கு அதுக்கு ஜனமாக இல்லை, 1000 பேர் இருக்காங்க. லட்சக்கணக்கான பேர் குறை சொல்கிற ஜனங்கள் தான் அதிகமாக இருக்காங்க. நான் திருப்தியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன், ராம என்னை காப்பாற்றிச்சின்னு சொல்கிறவங்க கொஞ்சம்தான், ரொம்ப கொஞ்சம்தான். அதனால் பகவன் நாமத்தினுடைய மகிமை எல்லாருக்கும் டம்படிச்சிக்க வேண்டாம், எல்லாருக்கும் சொல்ல வேண்டாம். அதே சமயத்தில் தன்னடக்கம் வேணும். நாம சொல்கிறது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, பக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் நல்ல பஜனை, சிம்பிளாக பஜனை பண்ணுங்கள். ஆனால் மற்றவங்களுடைய நன்மையை விரும்பணும். எல்லாரும் இன்றைக்கி எதிர்க்கிறாங்க இல்லையா நாம சொல்கிறதுக்கு, அவங்களாம் கூட பகவான் நாமத்துக்கு வரணும் அப்படின்ட்டு பகவான்கள் பிரார்த்தனை வச்சுக்கணும். புரியுதுங்களா? அவங்களையும் பக்தர்களாக மாற்றணும். அது எப்படின்னா பொறுமையினால் தான். பலவந்தப்படுத்தி, பிடிவாதப்படுத்தி, அதட்டி, ஆர்ப்பாட்டம் பண்ணி, இப்போ நம்ம குழந்தைகளே அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளே, மனைவி இது போல் கண்டிஷன் பண்ணி பகவான் நாம சொல்ல வைக்கக்கூடாது. முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. விருப்பம் இல்லாதவங்களுக்கு இடத்துல போய் பகவான் நாமத்தை திணிக்காதே. விருப்பம் இல்லாத இடத்துல பகவான் நாமத்தை திணிக்காதே. அது விளைவுகளை, அது உங்களுடைய பக்தியையும் எரேஸ் பண்ணிடும், உங்களுக்கே அது வில்லங்கமாக அமையும். நீங்கள் சொல்கிற பகவான் நாமத்துக்கே ஹானி உண்டாக்கிடும். நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம பகவான் நாம சொல்லினே இருப்போம். சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்காக யாருன்னா கேட்குறாங்க, கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு, ஏம்மா பகவான் நாம சொல்லுமா, எப்பா பகவான் நாம சொல்லு, அது சரியாக பண்ணிவிடும். அப்படி அது கேட்டால் நல்ல நேரம், அவங்களுக்கு கேட்கலைன்னா அவங்களுக்கு கெட்ட நேரம்னு அர்த்தம். கேட்டால் கண்டிப்பாக நல்ல நேரம், அவங்க ஆட்டோமேட்டிக்காக பகவான் நாம சொல்லுவாங்க. இல்லையா விட்டுரு, நீ பாட்டுக்கு அவங்களுக்காக பகவானே அவங்களும் பகவான் நாமத்துக்கு வரவை அப்படின்னு பகவான்களை பிரார்த்தனை பண்ணேன். பகவானுடைய பலத்தினால் தான் ஜெயிக்க முடியுமே தவிர நம்ம பலத்தினால் ஒன்றுமே பண்ண முடியாது. நாம் இந்த தம்பட்டம் அடிச்சுக்கிறது, நம்ம பெரிய ஆள்னு காண்பிச்சுக்கிறதுலாம் வேண்டவே வேண்டாம். நம்ம நிறைய நாமா சொல்கிறோன்னா அது உனக்குள்ளே வச்சுக்கோ. புரியுதா? நம்ம நாமா சொல்கிறோன்னு 4 பேருக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. அது மாதிரி நான் ராம 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 சொல்கிறேன், 24 நேரம் சொல்கிறேன், 24 நேரம் நீ சொல்லு. நீ எவ்வளோ நேரம், ரொம்ப நேரம் சொல்கிற, இப்போ 10 மணி நேரம் 5 மணி நேரம் சொல்லு. ஆனால் இப்போ நம்ம யூடியூப்பில் பார்த்தோன்னா பொதுவில் சொல்கிறேன். ஆனால் சில பேர் மெச்சிக்கணுக்காக பகவான் நாம ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க பற்றி, அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அவங்களும் பக்தர்களாக வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு இது. ஆனால் அதான் சொல்கிறேன், நம்ம இஷ்டத்தில் நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. உலகம் இப்படி தான் போயிட்டு இருக்கும். நாம் செய்ய வேண்டிய கடமை என்னென்னா, சாதாரணமாக பகவான் நாமத்தை நல்லா உறக்க தான் சொல்லணும். உறக்க சொன்னால் மற்றவங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னா கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணி பகவான் நாம சொல்லணும், அவ்வளோதான். அப்போ பகவான் நாம நம்ம எப்படி பகவான் நாமத்தை தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியுமோ, எந்த எதிர்ப்புகளும் இல்லாமல் தக்க வச்சுக்க முடியுமோ, அப்படி பகவான் நாமத்தை சொல்ல பழகிக்கணும், அவ்வளோதான். எதிர்ப்புகள் வரதான், அப்படி இருந்தும் எதிர்ப்புகள் வரும். ஆனால் அதையும் தாண்டி தான் பகவான் நாம சொல்லணும். ஆனால் களி பாதிக்காது, தீய குணங்கள் நமக்குள்ளே நெருங்காது. களின்னா என்ன? சண்டை சச்சரவுகள் எதனால் வருது? மனசுக்குள்ளே கோபம், தாபங்கள், எரிச்சல்கள் இவைகள்லாம் இருக்கிறதுனால வருது. அது உனக்குள்ளே வராது, மற்றவங்கள பாதிக்கும். ஆனால் முக்கியமான விஷயம் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும், சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். இதுதான் பாகவதத்துலேயும் மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாகவதம் ஆரம்பிக்கும் போதே 2 தர்மம் முக்கியம், 2 விரதம். பிரம்மச்சரியம் மனசு வாக்கு காயம் முக்கரணங்களாலையும், சத்தியம் பொய் பேசக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும், மனசு வாக்கு காயம் முக்கரணங்களாலையும் உண்மையாக இருக்கணும், ஆர்ஜவமாக நேர்மையாக இருக்கணும், அவ்வளோதான். இருந்துக்கிட்டு நம்ம பகவான் நாம தாராளமாக சொல்லலாம். இந்த நாமத்துக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதான் நம்மளுக்கு தெரிஞ்ச தானே. எங்கே வேணாலும் பகவான் நாம சொல்லலாம், ஸ்மசானத்தில் சொல்லலாம், டாய்லெட்டில் சொல்லலாம், தீட்டு காலத்தில் பகவான் நாம சொல்லலாம், எந்த நேரத்துலையும் பகவான் நாமத்துக்கு எந்த தீட்டும் கிடையாது. பகவான் நாம பவித்திரமானது, எங்கே வேணாலும் பகவான் நாம சொல்லலாம். ஆனால் பகவான் நாம அதனால் ரொம்ப இவ்வளோ பகவான் நாமனா ரொம்ப கீழ்நிலையில் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. பகவான் நாம ரொம்ப ரொம்ப வசதி. அதனால் அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதனால் ராம 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 ராமன்னு பகவான் நாம சொல்கிறது தான் முக்கியம். ஆனால் சொல்லும்போது தன்னடக்கத்தோடு வேணும். 4 பேர் கல்வி நம்ம வளர வேண்டாம். நான் அப்படி ஆகிட்டேன் இப்படி ஆகிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு சில மிராக்கல்ஸ் நடந்திருக்கும், அதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லிக்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு எவ்வளோ விஷயம் நடந்தது, அதெல்லாம் நான் சொல்லின்னு இருக்க மாட்டேன். சில விஷயம் சொல்லுவேன், அவ்வளோதான். உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது தான் சில விஷயம் தான், ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம், கடுகளவு தான், கொஞ்சம் தான் நம்ம ஷேர் பண்ணிக்கிறேன்.
அப்போ நடந்த விஷயம் பார்த்தா நிறைய நடந்திருக்கு. எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? நம்பிக்கை உண்டாகிறதுக்கு சிலது சொல்லலாம், 1, 2 சொல்லலாம், அவ்வளோதான். அதுக்காக தான் நான் பொதுவில் வந்து இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன்னா, சில விஷயங்கள் எனக்கு மிராக்கிள் நடந்தது, சில விஷயம் அந்த மிராக்கிளை பார்த்து பகவான் நாமத்துக்கு வரக்கூடாது. புரியுதுங்களா? பகவன் நாம வசத்தின்னு வரணும், மிராக்கிள் தன்னாலே நடக்கும். ஆனால் அதை பெருசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எனக்கு தான் நிறைய நடந்திருக்கு. அதில் சிலது தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், சிலது தான் நம்ம சொல்லியிருக்கேன், ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான். அதனால் தொடர்ந்து பகவன் நாமா சொல்கிறது தாங்க பெரிய மிராக்கிளே. பெரிய மிராக்கிள் என்னென்னா, தொடர்ந்து பகவன் நாமா சொல்கிற பாரு இன்றைக்கி வரைக்கும் ராம ராமான்னு, அதுதான் பெரிய மிராக்கிள். ஏன்னா சொல்ல விடாது. இது கலியுகம், புரியுதா? எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, எவ்வளோ அலுவல்கள் இருக்குது, உலக ஆசைகள் ஒன்றும் இல்லை. சொத்து மேலே ஆசை, பெண் மேலே ஆசை, மண் மேலே ஆசை, இந்த ஆசைகள்லாம் பகவன் நாமத்துக்கு எடுத்துரும். அதாவது என்னென்னா, சொல்ல விடாதபடி தடுத்துரும். பகவன் நாமத்துக்கு எடுக்க முடியாது, கலியாலேயே பாதிக்க முடியாது பகவன் நாமத்தை. பகவன் நாம சொல்கிறவங்கள காப்பாற்றிடும். பகவன் நாமத்தை ஃபஸ்ட்டு நீ சொல்லணுமே, அதை சொல்ல விடாதபடி பண்ணுறது தான் நம்ம பெண் ஆசை, மண் ஆசை, பொன்னாசை, எல்லா ஆசைகளும். அப்போ அவைகள்லாம் வந்து எப்படி நினைக்கணும்னா, அது பாகவதர்களே கேட்கணும், எப்படிங்க நினைக்கணும்? இந்த பெண், மண், பொண்ணு இதெல்லாம் எப்படி நினைக்கணும்? லோஷ்டவத் ஸ்மிருதம், மண்ணாங்கட்டிக்கு சம்மான்னு நினைக்கணுமா? அடக்கடவுளே, இதெல்லாம் வந்து இல்லை, அதில் ஒரு சௌக்கியம் இருக்கேன்னு, அது ஸ்வப்ன சம்ஸ்துதம், அது கனவுக்கு நிகராக நினைக்கணும், அது காணல் நீராக நினைக்கணும், இப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாகவதத்தில். ஓஹோ, இப்போ அப்படி நினச்சிப்பாரு, ஒரு கனவை உண்மைன்னு நினைப்பானா யாருன்னா? கனவு நடந்த விஷயத்த சத்தியம்னு நினைப்பான். ஐயோ கனவுல சூப்பராக இருந்ததே, சந்தோஷமாக இருந்ததுன்னு. அது கனவு, உண்மை கிடையாது. அது விழித்தெழுந்தவன் அதை ஒரு பொருட்டை என்னதான் அது உண்மையாக்கணும்னு நினைச்சாலும், ஏன்னா விழிச்சிட்ட பிறகு அந்த கனவை உண்மைன்னு தியானம் பண்ண கூட முடியாது. அது உண்மையான ப்ரெசன்டேஷன் கொடுக்காது, உண்மையான ப்ராக்டிக்கலில் நடக்காது. அது சொப்னம் தான் என்றைக்குமே. சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா நீ விழிச்சிட்ட. அது மாதிரி பகவன் நாமன்ற விழிப்பில் இருக்கிறவங்களுக்கு, இந்த உலக விஷயமான பக்குவம் அடைஞ்சவங்களுக்கு மறுபடியும், அதாவது நல்ல அவிக்கப்பட்ட விதை, நல்ல வறுக்கப்பட்ட விதை மறுபடியும் முளைக்குமா? முளைக்காது. அது மாதிரி பக்குவம் அடைஞ்ச மனசு மறுபடியும் அஜ்ஞானத்தில் விழுமா? விழாது. ஞானத்தில் அஜ்ஞானம் அழிஞ்சு போயிடும். அப்போ நாமத்தில் இருக்கிறவன் ஞானத்தில் இருக்கிறான். அவனுக்குள்ள இந்த உலக வாழ்க்கை சத்தியம்னு என்னதான் பொய் சொன்னாலும், 1000 தடவை சத்தியம்னு பொய் உண்மையாயிடாது. புரியுதுங்களா? அது கனவுக்கு நிகரான்னா கவனுக்கு நிகரான அதுதான், அதை ஒதுக்கி தள்ளிட்டு போயினே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. அதான் நாம மகிமை. அப்படி தான் லக்ஷஹீரான்ற தன்னுடைய அழகை காட்டிய அவளுடைய அங்க அழகை காட்டினாலாம். யார்? லக்ஷஹீரா. ஹரிதாஸ் தாகூர் இடத்துல, நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாகூரத்தில் தன்னுடைய அங்க அழகை காட்டினாலாம். அவர் அதில் மயங்கலாம். அவர் பாடுக ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ராம ராம. ஏன்னா அது கனவுக்கு நிகராக ஸ்வப்ன சம்ஸ்துதம், இது உண்மையானது இல்லை, இது பொய்யான ஒரு மாயை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பாட்டு பகவான் நாமா சொல்கிறார். அவர் என்ன தான் அங்கே அழகு காட்டினாலும் அதில் அவர் மயங்காமல் இருக்கிறார் அவர் பாட்டுக்கு. யார்? ஹரிதாஸ் தாகூர். இதுலேயும் நல்ல இளம் வயது உடையவர். ஆனால் அனவரதம் பகவான் நாமா 3 லட்சம் நாமா சொல்கிறாருன்னா, அந்த நாமத்தில் இருக்குன்னா அவங்க தான் வெளிச்சிட்டாங்களே, ஞானிகள் ஆகிட்டாங்களே. நல்ல தெளிவான ஞானத்தில் இருக்கிறவங்க குழம்ப மாட்டாங்க, இதில் போய் மயங்க மாட்டாங்க, இதில் மோகமடைய மாட்டாங்க. அதனால் அவர் பாட்டுக்கு என்னென்னா, கடைசியில் என்னென்னா அவள் தான் மாறினான் சன்னியாசினியா, அவள் தான் தபஸ்வினியாக மாறினான். அனவரதம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிறவளா மாறினாலே தவிர இவர் மாறலை. இவர் என்றைக்கும் ஸ்டடியாக இருக்கிறார். நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாகூர் இவருடைய பிரார்த்தனைக்கு பகவானே இறங்கி வந்தார், சைதன்ய மகாபிரபுவா. அப்புறம் என்ன வேணும்? அதனால் பகவன் நாமா சொல்கிறவங்கள மயக்கிறது தான். அதான் களி பாதிக்காது. களினா இந்த மாயை, பெண் ஆசை, மண் ஆசை, பொன்னாசை, இதெல்லாம் பாதிக்காது. என்ன களி பாததே. அப்போ களி பாதிக்காதுன்னா அப்போ நாமத்தை எந்த அளவுக்கு பிடிச்சிக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அது உங்களுடைய கன்க்ளூஷன், நீங்கள் முடிவு பண்ணணும். எவ்வளோ நேரம் பகவான் நாமா சொல்லலாம், எப்படி சொல்லலாம், எப்படியாவது தக்க வச்சுக்கணும். இப்போ கூட பாருங்கள், பக்கத்து வீட்டில் அங்கே ஒரே சண்டை, லபன்னு அடிச்சுக்கிறாங்க, ஒரே கத்தின்னு இருக்காங்க. என்னென்னா களி பாதிக்குது. அந்த கோபத்தாபத்தை உண்டாக்குது மனசுக்குள்ளே. காமத்தை உண்டாக்குறது களி தான், கோபத்தை உண்டாக்குறது களி தான்.
பேராசையை உண்டாக்குறது களி தான், பயத்தை உண்டாக்குறது களி தான், பொறாமையை உண்டாக்குறது களி தான், இந்த தீய குணங்கள் அத்தனையும் கொண்டு வர்றது களி தான். அதுதான் சண்டை சச்சரவுகளை உண்டாக்குறது, கலவரத்தை உண்டாக்குறது. அப்போ அந்த களி பாதிக்காமல் இருக்கிற மனசு யாருடைய மனசு தான்? யார் மனசில் வெறுப்பு இல்லையோ, யார் மனசில் துவேஷம் இல்லையோ, எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை, அன்பு, கனிவு, சாந்தம், பொறுமை, இதுபோல் நல்ல குணங்கள்லாம் பிரகாசிக்கும் பகவான் நாமத்தினால. அப்போ நாமத்தினால அவங்களுக்கே அவங்க நிம்மதியை தேடுக்கிறாங்க. மற்றவங்களுக்கு நிம்மதியாக கொடுக்குறாங்களே, இவங்க பொறுத்து போகிறதுனால தனக்குத்தானே அவர்கள் சாந்தியை உண்டு பண்ணிக்கிறார்கள். தனக்குத்தானே அமிர்த டப்பாவை திறந்து அமிர்தமாக அப்படியே அள்ளி அள்ளி குடிச்சுன்னு இருக்காங்க பகவான் நாமா சொல்கிறவங்க. வெறுப்புணர்ச்சி இல்லாதவங்க, பிறத்தில் அன்பு செலுத்துகிறவங்க, பிறத்தில் கருணை காட்டுறவங்க, பிறரை மன்னிக்கிறவர்கள், பிறகு அன்பு காட்டுற என்னென்ன தனக்குத்தானே அமிர்தத்தை சாப்பிட்றாங்க. பிறத்தில் வெறுப்பையும் துவேஷத்தையும் பாராட்டுகிறவர்கள் தனக்குத்தானே நரகத்தை வரவழைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் நம்ம வெறுப்புனால அவர்கள் பயப்படுறாங்களோ இல்லையோ, அவர்கள் அதற்றமோ இல்லையோ, அவர்கள் பணிஞ்சு போகிறாங்களோ இல்லையோ, நீ அதனால் நரக வேதனை அனுபவித்து தான் அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்குற. மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கும் போதே ஃபஸ்ட்டு அந்த அமிர்தத்தை நாம் சுவைக்கிறோம். அவருக்கு அந்த அமிர்தம் மற்றவங்களுக்கு வர்ஷிக்கிறோம். அவரிடத்தில் அன்பு காட்டுறோம். அந்த அன்புன்ற அமிர்தம் அது எதனால் வரும்னா உடனே வராது. பகவன் நாமா சொல்லாதவங்களால என்ன தான் மனசை கண்ட்ரோல் பண்ண, நான் கோபத்தை அடக்கணும்னு பார்க்குறேன், அடக்க முடியல. காமத்தை அடக்கணும்னு பார்க்குறேன், அடக்க முடியல. எப்படியாவது எனக்குள்ள மீறிண்டு வருது, என்னை மீறி வருது. யார் சொல்கிறது? பகவன் நாமா சொல்லாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. பகவன் நாமா சொல்கிறவங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. அது இயற்கையாகவே அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். காமக்ரோதங்கள்லாம் இயற்கையாகவே கண்ட்ரோல் ஆகிடும். இன்றைக்கி சொல்கிற ரகசியத்தை அது மாதிரி தன்னாலே கண்ட்ரோல் ஆகும். பகவன் நாமா சொல்கிறவங்கள எதையும் விட முடியும், எதையும் தொடர முடியும். அவங்களால எந்த பட்டுதலையும் விட முடியும், எதையுமே அவங்களால இது வேணும்னா அவங்களால அடைய முடியும், இதை வேணான்னா அதை விட்டுட முடியும். அது எப்படி மனசு அவங்க சொன்ன பேச்சுக்கு? ஆமாம், மனசு கண்ட்ரோல் ஆகிடும். பகவன் நாமா சொல்கிறவங்களுக்கு மனசு கண்ட்ரோல் ஆகிடும். மனசு கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா உலகம் உங்களுக்கு வசமாகும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது உலகம் கேட்கும். அதுக்கு நாம் என்ன பண்ணோம்? நிறைய பகவன் நாமா ஆவர்த்தி பண்ணோம். இது ஆசை காட்டுறதில்ல, உண்மை, இதுதான் சத்தியம். இல்லை உலகத்தே தன்னுடைய ஒரு கொடையின் கீழ் ஆழ்வாரா ஸ்ரீல பிரபுபாதா ஹரே கிருஷ்ணன்ற மகாமந்திரத்தினால. அதே மாதிரி தான் எத்தனையோ மகான்கள் பகவன் நாமா சொல்லி எவ்வளோ கூட்டங்கள் அவருக்கு வேணும், அவராக எல்லோரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. மகாராஜ சத்குரு முரளிதர் சுவாமிஜி எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் அவரிடத்துல ஒரு மாஸ் ப்ரேயர் வருஷம் நடத்துகிறாரு. அப்போ எவ்வளோ லட்சக்கணக்கான கூட்டங்கள் அவர் என்ன கூப்பிட்டாரா? அது தன்னாலே வரும், தன்னாலே வந்து சேரும் கூட்டங்கள். தானாக சேர்ந்த கூட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வரும். அது பகவன் நாமத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அப்போ மனசை அடக்க உலகம் அடங்கிடும் உங்களுக்கு. அதை புரிஞ்சிக்கணும். சரி, இது நாமத்தினால்தான். நாமா என்னென்னா வெறுமனே ஒரு வரட்டுத்தனமாக ராம 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 ராமன ஒரு வரட்டுத்தனமாக இருக்குது. நீ சொல்லிப்பார், அந்த வரட்டுத்தன்மை அந்த பொறுமை வேணும். ரொம்ப நேரம் சொல்கிறதுக்கு சகிப்புத்தன்மை வேணும். அந்த சகிப்புத்தன்மை சம்பாதிச்சுக்கிறதுக்கு தான் சத்சங்கம் நாடணும். அங்கே எப்படி நாமா சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். இல்லையா, நம்ம சகிப்புத்தன்மையோடு பகவன் நாமா சொன்னால் ஒரு குரு கூட தேவையில்லை பகவன் நாமத்துக்கு. நாம் பாடுக்கு பகவன் நாமா சொல்லிகிட்டே இருக்கலாம். அது நமக்குள்ளே பெரிய மாற்றத்தை உண்டாகும். நம்ம முணுமுணுன்னு பகவன் நாமா சொல்ல வேண்டாம். நம்ம காது கேட்குற அளவுக்கு பகவன் நாமா சொல்லணும். பிறருக்கும் கேட்டால் ரொம்ப சந்தோஷம்தான். உண்மையிலே உலகத்துக்கு நன்மைக்காக தான் பகவன் நாமா சொல்கிறோம். லோகக்ஷேமார்த்தமாக தான். எந்த சுயநல தேவைக்காகவும் அகைதுகி அப்பிரதிகதா, எந்த தேவைகளுக்கு அது வேணால் தேவைகளாக தன்னாலே நிறைவேறும். நம்மளுக்கு உள்ள சங்கல்பம் இருந்தால் அது பகவான் பார்த்து செய்வான். அவன் யோகக்ஷேமம் பகாமியகம், அவன் யோகக்ஷேமத்தை பார்த்து செய்வான். நமக்கு கேரண்டி உண்டு கண்டிப்பாக. ஆனால் நாம் என்ன பண்ணணும்? எந்த பலனையும் எதிர்பார்க்காம சொல்கிறது ரொம்ப பெஸ்ட். எல்லார் காதலையும் விழணுக்காக பகவான் நாமா சொல்லணும். அப்படி சொன்னாங்கன்னா சில பேருக்கு டிஸ்டர்ப்ஸ் ஆகுதுன்னா விட்டுரு. அப்போ கொஞ்சம் வால்யூம் குறைச்சி பகவான் நாமா சொல்ல, அவ்வளோதான். மொத்தம் நோக்கம் என்ன? எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த நாமா எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரையும் பகவான் நாமா சொல்ல வைக்கணும். பகவான் நாமா ரொம்ப நல்லா டேஸ்ட் பண்ணிட்டவங்க நம்ம பண்ணோன்னா, ஆஹா எவ்வளோ பெரிய பொக்கிஷம், இதுவே மற்றவங்களுக்கு கொடுக்குறதா, இது அனாவசியமாக அது அவ்வளோ இலக்கரமாக போயிடுச்சா பகவான் நாமா, ஏப்போ சுலபமாக குத்துறதா, ஆஹா இதை மதிக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அது உண்மை தான். அதனால் பகவான் நாம மகிமையை சொல்ல மாட்டாங்க, பகவான் நாமா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அது அவங்க சொன்னாங்கன்னா பாக்கியம், சொல்லணுன்னா அவங்களுக்கு கெட்ட நேரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆமாம், பகவான் நாம சொல்லணுன்னா அவங்க எப்போவும் அந்த துன்பங்களை அனுபவிச்சுனே இருப்பாங்க.
அதில் விடுதலை அடைகிறது வழி கிடையாது. பகவன் நாமா சொன்னால் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்து விடுதலை அடையிறத பார்க்கலாம். ராம 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 ராம. அதனால் தன்னடக்கம் வேணும். யாரையும் பலவந்தப்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் நமக்கு எல்லாம் தெரியணும். டம்பட்டம் அடிச்சக்கூடாது. ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, அவங்கள இவங்கள பலவந்தப்படுத்தி அப்படிலாம் வேணாம். அப்படிலாம் பிரச்சாரம் பண்ண சொல்ல. ஃபஸ்ட்டு நம்ம அனுஷ்டானம் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். நாம் முதல் கடைப்பிடிப்போம். நாம் நிறைய பகவான் நாமா சொல்லுவோம், கீர்த்தனை பண்ணுவோம். இல்லை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வச்சுக்கலாம். ஏன்னா மற்ற வேலைகளும் பார்க்கணும் இல்லையா? அப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் பகவான் நாமா சொல்லுவோம். அதுக்கு கண்டிப்பாக அதை விடக்கூடாது. தொடர்ந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா முயற்சி பண்ணிவிட்டு நம்ம கடைப்பிடிச்சு அது பிறகு மற்றவங்களுக்கு நீ பிரச்சாரம் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். அதுவும் பலவந்தப்படுத்தக்கூடாது, அன்பாக சொல்லணும், அவ்வளோதான். அவங்க பிரச்சனைகள் தீருதுன்னு சொன்னால் அவங்க பிரச்சனைகள் நிறைய வந்து சொல்கிற சமயத்தில் எங்கள் இந்த புலம்புறதை விட்டு பகவான் நாமா சொல்லுங்கள். வார்த்தைகள் தப்பாக வராது, இவ்வளோ கோபதாபங்கள் உண்டாகாது, ஒருத்தருக்குள்ளே இவ்வளோ பொறாமை துவேஷம், ஒருத்தர் சண்டை போடுறது, வீட்டில் ரகலை, வீட்டில் வந்து என்னென்னா ஒருத்தர் எதிர்த்து பேசுறது, விட்டு கொடுக்காமல் பேசுறது. ஏன்னா தன்னுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்கூடாதுக்காக பேசுகிறாங்க, ஒருத்தர் எதிர்த்து பேசுகிறாங்க, தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் எப்போ அடங்குன்னா பகவான் நாமா உள்ளே நுழைஞ்சிச்சுன்னா களி வெளியே போயிடும். அப்போ நீ பெரியாளா நான் பெரியாளான்ற அந்த ஈகோ அடியோடு போயிடும். எப்படி இருக்குன்னா விட்டு கொடுத்து போகலாம். சரி, ஓகே, பரவாயில்ல, நீங்கள் தானே பேசுகிறீங்க, பரவாயில்ல, நான் அதை பொறுத்துன்னு போவேன், நான் மன்னிச்சுன்னு போகிறேன் அப்படின்னு மன்னிச்சுன்னு போகிறது, தாழ்ந்து போகிறது. அதே மாதிரி நீங்கள் பேசினாலும் நான் பேச மாட்டேன். அது மாதிரி தவறான வார்த்தைகளை நான் வார்த்தையை விட மாட்டேன், நான் அன்பாக தான் பேசுவேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இது பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா ஒருத்தர் பேச எரிச்சல் உண்டாகும், தேவையில்லாத கலகங்கள் தான் உண்டாகும். இப்போ கூட சர்வதேகினா சுஹൃதா சர்வதேகினா சாதவா சாதுபூஷணாக அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? திதிக்ஷவா காருணிகாக சுஹൃத சர்வதேகினாம். அதே சமயத்தில் என்ன சொல்லியிருக்கு, இது டக்குன்னு மறந்துட்டேன், அதை பார்த்தோம். சாஸ்திரங்கள் இப்போலாம் ரொம்ப தேவைப்படுது சாஸ்திரங்களில். இந்த சமயத்தில் தான் நமக்கு தேவைப்படும் சாஸ்திரம். திதிக்ஷவः காருண்யம். அஜாத சத்ரவः, யாரையுமே எதிரியாக நினைக்கக்கூடாது. சாந்தாக சாதவ சாதுபூஷணா. சாந்தம்னா எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை. இதெல்லாம் வந்து உடனே வந்துடுமான்னா என்னால் கண்ட்ரோல் பண்ணுறேன், மனசை அடக்கிற முடியல, கோபத்தை என்னால் அவங்க பேசுனது என்னால் சகிச்சிக்க முடியல, நெஞ்சு புண்ணாயிடுது, ஈட்டி மாதிரி குத்துத்தாங்க பேசுனது என்னால் தாங்க முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் அவளுக்கு லேஸில் கண்ட்ரோலில் வராது. கண்டிப்பாக அது உண்மை தான், நம்ம அடக்க முடியாது. பகவன் நாமா சொன்னால் கண்டிப்பாக அடங்காமல் போகாது. அது கேரண்டி, 100% கேரண்டி. பகவன் நாமா சொன்னால் எல்லா கெட்ட குணங்களும் நம்மளை விட்டு வெளியே போயிடும். கெட்ட குணம் வெளியே போயிடுச்சுன்னா உலகத்தில் எந்த விஷயத்துலையும் நம்மளுக்கு பட்டுதல் இருக்காது. எதுக்காகவும் நம்ம வருத்தப்பட மாட்டோம், எந்த இழப்புகளுக்காகவும் வருத்தப்பட மாட்டோம், எந்த ஒரு பெரிய லாபத்தினாலையும் சந்தோஷம் அடைய மாட்டோம். லாபம் நஷ்டம் வெற்றி தொந்த மோக வினிர்முக்தாக, எல்லாம் இந்த இரட்டைகள்லேருந்து நம்ம விடுபட்டுருவோம். லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி சுக துக்கம் மான அவமானம் காமக்ரோதம் எல்லாத்துலேருந்து நம்ம விடுபட்டுடலாம் கண்டிப்பாக. அதுதான் பகவான் நாமா சொல்கிறது. அதுதான் தலைப்பாடாக சொல்கிறாங்க மகான்கள்லாம். ஹரிதாஸ் தாகூர்லேருந்து சைதன்ய சரிதாமிரத்தில் பாருங்கள், சைதன்ய மகாபிரபுலேருந்து எல்லாமே ஸ்ரீ பகவான் நாம போதேந்திராலேருந்து எல்லாருமே நாம மகிமையை, இப்போ வியாசர்லேருந்து வால்மீகிலேருந்து எல்லாம் தீர்மானமாக பகவான் நாமத்தை ஏன் அப்படி வலியுறுத்துகிறாங்கன்னா அது அந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாகும். மனுஷனுடைய மனசு மாறும், வாழ்க்கை மாறும். இது ரொம்ப அத்தியாவசியமானது. இதுதான் உருப்படுறதுக்கான வழி. உருப்படத்துக்கு ஒரே வழி என்னென்னா பகவன் நாமா சொல்கிறது தான். இதுதான் உருப்பட வழி. இதை விட்டால் வேறு வழி இல்லை, கலியில் வேறு கதி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால் இதுக்கு தான் ப்ரைமரி கொடுக்கணும். இதுக்கு தான் ரொம்ப முதலிடம் கொடுக்கணும். இதுக்கு அப்புறமா தான் மற்ற அலுவல்கள் வேலைகள் எது இருந்தாலும் அப்படியே விட்டு இதுக்கு ப்ரைமரி கொடுங்க. இதுக்கு முதலிடம் கொடுத்து நம்ம இதை செய்ய ஆரம்பித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது நாம நம்மளை காப்பாற்றும். இது உங்களை ஒரு பிள்ளை பெற்றவங்களை வயசான காலத்தில் உட்கார வச்சு காப்பாற்றுற மாதிரி இந்த நாம உங்களை எந்த சூழ்நிலையிலையும் காப்பாற்றும். இது கேரண்டி கண்டிப்பாக.
இது நம்பி சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு சாஸ்திரங்கள் தீர்மானமாக அந்த நாமத்தை மாத்திரமே உறுதியாக பற்றி கொள்ள சொல்கிறது. எல்லா புராணங்களும் சாஸ்திரங்களும் இதிகாசங்களும் தர்மசாஸ்திரங்களும் எல்லாமே மனு சம்ஹிதையிலிருந்து ஸ்மருதி அது மாதிரி வைத்திய சாஸ்திரங்கள் எல்லாத்துலேயும் பகவன் நாமாவை பற்றி அப்படி சொல்லியிருக்கு. திருமூலர் சிவசிவ என்கிற பகவன் நாம தான் வலியுறுத்துறாரு. அப்படிப்பட்ட யோக கிரந்தத்தை செய்த திருமூலர் அஷ்டமா சித்திகளை பற்றிலாம் பேசினேன். அப்படி திருமூலர் பகவன் நாமத்தை தான் சொல்கிறார். எல்லா யோக நிலைகளும் எல்லா ஞானிகளும் மகா ஞானிகளும் கடைசியில் பகவன் நாம தான் சொல்கிறாங்க. கடைசியில் எல்லாமே யோகிகளும் சொல்கிறாங்க, ஞானிகளும் சொல்கிறாங்க, பக்தர்கள் பாவது எல்லாமே பகவன் நாமத்தை சொல்கிறது தான் ஒரே வழி கலியுகத்தில். இதுதான் கேரண்டி நமக்கு கேரண்டி கொடுக்கும். நம்ம வாழ்க்கைக்கு கேரண்டி கொடுக்கக்கூடியது. நம்ம அப்பா அம்மாவோட கூட நம்மளை அந்தளவுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் பகவன் நாம கேரண்டி கொடுக்கலாம். பகவன் நாம தைரியமாக. ஏன்னா பிரகலாதன் சொல்கிறார், கடலில் பயணம் போகிறவங்களுக்கு மாலுமி படகோட்டி ஆகிய மாலுமி பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு புயல் காற்று அடிச்சா அந்த மாலுமியோட கப்பல் மூழ்கி போகுது, இல்லை படகு மூழ்கி போகுது. அப்படின்னா மாலுமியை நம்பி பிரயோஜனம் இல்லை. அதே வீட்டிலே இருக்கும்போது அம்மா அப்பா நம்மளுக்கு பாதுகாப்புன்னு அம்மா அப்பா பார்த்து கொண்டு இருக்கும்போதே குழந்தை இறந்து போய் விடுகிறது. பகவானால் உபேட்சிக்கப்பட்டால் வீட்டில் இருந்தால் கூட அப்பா அம்மா பாதுகாப்பில் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு பாதிப்பு வரவே செய்யும். அதே சமயத்தில் கடலில் பயணம் போகிறவங்களுக்கு மாலுமி பாதுகாப்பு இருந்தாலும் அதில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஆபத்து வரவே செய்யும். அதே வெளியில் போகிறவங்களுக்கு யார் பாதுகாப்பு? யாருமே பாதுகாப்பு இல்லை. அதே சமயத்தில் எல்லாத்துலேயுமே அதே சமயத்தில் நோயில் வாட்டப்படுறவனுக்கு டாக்டர் பாதுகாப்புன்றோம். டாக்டரும் பாதுகாப்பு இல்லை. டாக்டர் பாதுகாப்பாக இருந்தால் இன்றைக்கி எந்த உயிரும் செத்துக்கூடாது இன்றைக்கி வரையும் பார்த்தா. ஏன்னா அங்கே எல்லாருமே உடம்பு சரியில்லைன்னா உடனே வைத்தியரை தான் போய் பார்க்குறாங்க, டாக்டர் தான் போய் பார்க்குறாங்க. அப்போ டாக்டர்கள் பார்த்தவங்க எல்லாரும் உயிரோடு இருக்காங்கன்னா எல்லோரும் செத்து தான் போயிட்டாங்க. சில பேர் காப்பாற்றப்படுறாங்க கொஞ்சம் நாளைக்கு, அப்போ அவங்களும் ஒரு நாள் செத்து தான் ஆகணும். ஏன்னா டாக்டருக்கே மரணம் இருக்குது, அவரோட மரணத்திலிருந்து உங்களை விடுவிக்க முடியும். அப்போ பகவான் மட்டும்தான் இந்த டாக்டரால் காப்பாற்ற முடியாத, ஒரு மாலுமியால் காப்பாற்ற முடியாத, அப்பா அம்மாவால் காப்பாற்ற முடியாத, அதுக்கு மேலான ஒரு பாதுகாப்பை ஒரு மிராக்கள் உங்கள் வாழ்க்கையில் நடத்துவான் பகவான். அதுதான் பகவான் கேரண்டி. அந்த கேரண்டியை டாக்டராலேயோ ஒரு மாலுமியாலேயோ கடலில் பயன்படுற மாலுமியாலோ ஒரு அப்பா அம்மாவால் கூட கொடுக்க முடியாது. அதுக்கு மேலான ஒரு கேரண்டி. ஏன்னா அந்த மிருத்யுவை தன் காலில் மிதிச்சுட்டு இருக்கிற பகவான், அந்த மிருத்யுவை பிரளயத்தில் ஊர்கா மாதிரி தொட்டுக்கிறானா பகவான். அப்படியேப்பட்ட எந்த பகவானுக்கு பயந்து மிருத்யுவே அடங்கின பகவான் கட்டளை செய்கிறதோ அப்படிப்பட்ட பகவானால் மட்டும்தான் உன்னை மரணத்திலிருந்து விடுவிக்க முடியும். ஜரா மரண மோக்ஷாய, புரியுதுங்களா? மூப்பு மரணம் இவைகளிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழின்னா, பிறப்பிறப்பிலிருந்து ஒன்று விடுவிக்கிறதுக்கு ஒரே வழின்னா பகவான் மட்டும்தான் கேரண்டியாக நமக்கு இந்த பிரச்சனையிலிருந்து பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்க முடியும். நிரந்தர தீர்வு மோக்ஷயிஷ்யாமி, ஜரா மரண மோக்ஷாய, மோட்சத்தை கொடுக்க முடியும், இதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். அப்போது பகவானை வழிபடுறதுக்கு என்ன வழின்னா பகவான் நாமா சொல்கிறது தான் ஒரே வழி. அப்போ அவன் கொடுக்குற கேரண்டி மாதிரி அப்பா அம்மாவால் கூட கொடுக்க முடியாது, உங்கள் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அடித்து சொல்லலாம். ஆனால் பகவானால் காப்பாற்றப்படுதல் இருக்குது பற்றியா, அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஆமாம், நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்தாலும் அது ஜாக்கிரதையாக இருந்து உங்களை ரட்சிக்கும். அதுதான் பகவான் நாமா, அவ்வளோ கேரண்டி. அதனால் இதெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறேன்னா, பொதுவாக சொல்கிறேன். இப்போ தனியாக கேட்குறவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்போ சொல்லாமல் போயிட்டாங்கன்னா பகவான் நாம மகிமையை தவறான இடத்துல சொன்ன அபராதம் நம்மளுக்குள்ளே உண்டாகும். ஏன்னா பகவான் நாம மகிமையை எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அது விருப்பம் இல்லாதவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அது ஒரு அபராதம், அது ஒரு அஃபென்ஸு அப்படி சொல்லியிருக்கு. அப்படின்னும் போது நம்ம அந்த கட்டளையை மீறினதாகிடும். அதனால் எல்லாருக்கும் எடுத்தவொடனே நம்ம வளரக்கூடாது பகவான் நாம் மகிமையை. இப்போ நான் பொதுவாக சொல்கிறது தான் சொல்கிறேன், அது கேட்குற பாக்கியமாக கேட்கட்டும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் பகவான் நாம் மகிமையை ரொம்ப சொல்லக்கூடாது. அதே சமயம் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சது பகவான் நாம கடைப்பிடிக்கிறாங்க, இந்த பகவான் நாம் இந்த நாமம் மட்டுமே போதும் அப்படின்னு உறுதியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லலாம். ஆனால் அதுக்காக அவங்களுக்கு தாராளமாக சொல்லலாம். ஏன்னா அவங்க உறுதியாக இருக்கிறாங்க, இந்த நாமத்தை உறுதியாக பிடிச்சிப்பாங்க, அவங்க ரெகுலராக சொல்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு சொல்லலாம். அவங்களுக்கு சொல்ல வைக்கிறதுக்கும் சொல்லலாம், மேலும் புஷ்டி பண்ணுறதுக்கு சொல்லலாம். விருப்பமே இல்லாதவங்களை போய் நம்ம சொல்லி என்ன பண்ண போகிறோம்? அதனால் நாமளும் பக்தி எழுப்போம், அவங்களுக்கும் வெறுப்பு உண்டாகும். அப்போது நாமத்தை
அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். நாம மகிமையை அவமானப்படுத்தக்கூடாது. ஆனால் பகவன் நாமா வந்து ரொம்ப வசதி. அதனால் வந்து இதெல்லாம் மகான்கள் சொல்லிக்கிறாங்க. 10 அஃபென்ஸு சொல்கிறாங்க, 10 அபராதம். அதில் இது ஒன்று. பகவன் நாம மகிமையை விருப்பமில்லாதவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுது. துஷ்டர்களும் சொல்லக்கூடாது. சொன்னால் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க மட்டும் இல்லை, நம்ம அது மாதிரி அவங்களுக்கு போய் பகவன் நாம மகிமை சொன்ன தோஷமும் நம்மளுக்கு கொண்டு வந்து நம்ம நாமத்தை பாதிக்கும். நம்ம நாம சங்கீர்த்தனத்தை பாதிக்கும். நாம சங்கீர்த்தனம் தொடர்ந்து பண்ணால் பெஸ்ட்டு, ஆனால் பண்ண விடாது. அதான் புரிஞ்சுக்கணும். எல்லாராலையும் பகவன் நாமத்துக்கு வந்துட முடியாது. அப்படி வந்துட்டால் சூப்பர். அதனால் நம்ம வாழ்க்கைக்கு கேரண்டி கொடுக்குறது பகவான் நாமா தான். நம்ம மனசில் உள்ள கலங்கங்களை போக்குறது பகவான் நாமா தான். அதனால் இதை தான் நாம் உறுதியாக படிச்சுக்கணும். இது வந்து இதான் உருப்பறத்துக்கான ஒரே வழி. நீ லட்சமாக பணம் சம்பாதிக்க அதெல்லாம் ஓகே, புரியுதுங்களா? எவ்வளோ அலைச்சல் உளைச்சலோட மன உளைச்சலோட கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு அவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்க தான் தெரியும். சும்மா ஒன்றும் பணம் வந்துடல, உடனே மரத்தில் காய்கல பணம் போய் பறிச்சுன்னு வரத்துக்கு. அவங்கவுங்க மாதம் பூரா கஷ்டப்பட்டு தான் புரியுதா 1ஆம் தேதி ஆனால் 2ஆம் தேதி சம்பளம் வாங்குறாங்க. சும்மா இல்லை, இரவும் பகலும் மாடு மாதிரி உழைச்சி கஷ்டப்பட்டு தான் எல்லாம் மாதமான சம்பளம் வாங்குறாங்க. சும்மா ஒன்றும் இல்லை, எல்லோரும் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது இல்லையா? அதுக்கான எஃபர்ட் அவங்க போடுறாங்க. அதனால் பணம் உடனே வந்துடல, மாதம் பூரா கஷ்டப்பட்டால் தான் வருது. அப்படின்னும்போது இந்த உழைப்பு இவ்வளோ பண்ணுறோம் இல்லையா? ஆனால் எந்த உழைப்பும் இல்லாமல் சுலபமாக பகவன் நாமா சொல்கிறதுனாலே பகவான் நமக்கு பன்மடங்கு நமக்கு. ஆனால் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், பகவன் நாமா சேமமாக காப்பாற்றும். சரி, இதுக்கு மேலே நான் சொன்னால் அம்மா சில பேருக்கு வந்து என்னென்னா மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. அதனால் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஆனால் பகவான் நான் போதேந்திரா சொல்லியிருக்கார், கஷ்டப்பட்டு கிடைக்கிறது சிறந்ததா, கஷ்டப்படாமல் சுலபமாக பகவானுடைய கிருபையில் கிடைக்கிறது சுலபமாக, எதுன்னு நீங்களே தீர்மானிச்சிங்க அப்படின்ட்டு போதேந்திராவில் விட்டார். அதுதான் நானும் விட்டுறேன். அவ்வளோதான். பகவான் நாமா சொல்கிறது பெஸ்ட்டு. அவ்வளோதான். சரி, ராம 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 ராம. பகவான் நாமா கேரண்டி கொடுக்குற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு வேறு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. அதை புரிஞ்சிடணும். சீதாபதே ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். श्री राम नाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, सर्वसालमणि की जय. राम 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 राम.